நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தனது தம்பி தங்கைகளுக்கு விடுத்த ஒரு அவசர வேண்டுகோள். அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். அதாவது வருகின்ற மே 18ஆம் தேதி அன்று கோயம்புத்தூர்ல குடிசா மைதானத்தில் மே இன எழுச்சி மாநாடு அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான முறையில நடக்க இருக்கு. இதுல நமது கட்சி உறவுகள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து நமது கட்சி உறவுகள் பங்கேற்க இருக்காங்க. இந்த மாநாடு சிறப்பான முறையில நடக்கணும், அதே முறையில மிக வெற்றிகரமான முறையில இது நடக்கணும் அப்படிங்கறதுனால இதற்கு நிறைய பொருளாதார நிதி உதவி தேவைப்படுது. அப்ப அதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப சில நாட்களுக்கு முன்பு ஒரு வேண்டுகோள் எடுத்திருந்தாங்க. இந்த மாநாடு, இந்த இன எழுச்சி மாநாடு ஒரு எழுச்சியாக ஒரு வெற்றிகரமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தம்பி தங்கைகள் உங்களால முடிந்த ஒரு நிதி உதவி இங்க கொடுங்க அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க. நானே அதை தொடக்கத்துல கவனிக்கல. நான் கூட ஏற்கனவே ஒரு காணொலியில பதிவு பண்ணியிருந்தேன். இந்த திராவிட ராமசாமி பேத்தி இருக்கு பாத்தீங்களா, இதை நக்கலடித்து ஒரு வீடியோ போட்டிருந்தது, ஒரு காணொலி போட்டிருந்தது. அதை பார்க்க போய் தான் எனக்கு இந்த விவரம் தெரிஞ்சது. உடனே நான் என்ன பண்ணேன், அன்னைக்கே எனது சார்பாக ஒரு 1000 ரூபாயை எனது தொகுதி பொறுப்பாளர் அவருடைய வங்கி கணக்கு நான் அனுப்பி வச்சுட்டேன். அதே சமயத்தில் நானும் இந்த காணொலி பார்க்கக்கூடிய அந்த கட்சி ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தேன். நீங்களும் உங்களால முடிந்த வரைக்கும் உங்களால முடிந்த ஒரு சிறிய பங்களிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதை எப்படி செலுத்தணும் அப்படிங்கறத பற்றி அடுத்து வரக்கூடிய காணொலியில அதை விவரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி இதையே செலுத்தலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நிறைய நமது கட்சி உறவுகள் தங்களுடைய பகுதியில் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதன் மூலமா நிறைய உறவுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை எப்படி அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். அது எப்படி அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். அந்த வழிமுறையை பயன்படுத்தி நீங்களும் உங்களால் முடிந்த ஒரு சிறிய நிதி பங்களிப்பை நீங்க கொடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். நிதியை செலுத்துவதற்கான அந்த இணைப்பை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க போயிட்டு அந்த இணைப்பை பயன்படுத்தி நீங்க நிதியை செலுத்தலாம். அந்த இணைப்பு மூலமா எப்படி நிதி செலுத்துறது அப்படின்னு தெரியாத நமது உறவுகளுக்கு பின்னால இந்த காணொலியுடைய பின்பகுதியில அதை எப்படி செலுத்துறது அப்படிங்கறத பற்றினா ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டை நான் இணைக்கிறேன். அதையும் பாருங்க. நிச்சயம் அதை பார்க்கறது மூலமா எப்படி செலுத்துறது அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு தெரியும். அதன் மூலமா உங்களால் முடிந்த ஒரு சிறிய நிதி பங்களிப்பை நீங்க செலுத்தலாம். ஆனா இதே சமயத்துல நிறைய இந்த திராவிட கொத்தடிமைகள், திராவிட ஊப்பிகள் அண்ணனுடைய இந்த வேண்டுகோளை நக்கலடிச்சுட்டு தான் இருக்காங்க. அவர்கள் நக்கலடிச்சுட்டு போயிட்டோம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த திமுக அப்படிங்கிறது இன்னைக்கு மக்களுடைய வரி பணத்தை இன்னைக்கு கொள்ளையடிச்சு அப்படி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்காக இன்னைக்கு களத்தில் நின்று போராடணும், மக்களுக்காக உதவணும், அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியல் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியின் அடிப்படையில் தான் நாம இதை முன்னெடுத்துட்டு இருக்கோம். அதனால கட்சிக்கு நிதி கொடுப்பதை பற்றி நாம எந்த ஒரு கவலையும் படுறது கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு நிச்சயமா கொடுக்க தான் போறோம். நிச்சயம் இதை நாட்கள் தொடர்ந்து செய்வோம். சரி நம்மளே, அவசியம் அந்த பின்னால் இணைக்கக்கூடிய அந்த காணொலியை பார்த்து அதை எப்படி செலுத்தணும் அப்படிங்கிற வழிமுறையை பார்த்து அதன் மூலமா செலுத்துங்க. சரி நம்மளே, இந்த ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்ளதான் இந்த ஒரு காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். பார்த்தாவே தலை சுற்றுற மாதிரி அது எப்படி தான் ஓப்பன் பண்ணுங்க. லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்க. வரும். அப்புறமா கிளிக் பண்ணுங்க. இதுவரையும் வருதான். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகலாம். இதில் அமௌண்ட் செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் பேர், இதோடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை செஞ்சுட்டு அமௌண்ட்டு ஃபில் பண்ணி பண்ணுங்க. இந்த வந்துச்சு யார் இது குழுலையா?